அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் வெள்ளி சனி ஆகிய 2 நாட்கள் திருக்குரான் வசனத்தினுடைய தமிழாக்கத்தையும் அதில் அடங்கியுள்ள இலக்கண விதிகளையும் தேவைப்படும் இடங்களிலே விளக்கங்களையும் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் சூரத்துல் பக்கராவை எடுத்துக்கொண்டு 101 வசனத்தை முழுமையாக முடித்துவிட்டு 102வது வசனத்தை நம்ம பார்த்து வருகிறோம். அந்த 102வது வசனம் குர்ஆனை பொறுத்த வரைக்கும் எல்லா வசனங்களுமே தெளிவானது தான். ஆனால் சில வசனங்கள் 2 கருத்து தரக்கூடிய வகையில் அமைந்திருக்கும். அது இரு சாராரும் அதை தங்களுக்கு ஆதாரமாக காட்டி கொண்டிருப்பார்கள். அப்படியான ஒரு நெருடலான வசனங்களில் இது முக்கியமானதாக இருக்கிறது. இப்படி ஒரு 5-6 வசனங்கள் இருக்கிறது. அதனால் அந்த வசனங்களை மாத்திரம் நம்ம அக்குவேறு ஆணிவராக என்ன செய்யணும், பிரித்து வழங்கி கொள்ளணும் என்பதற்காகத்தான் அந்த வசனத்தின் விளக்கத்திற்கு தேவைப்படுற விஷயங்களை முதலில் பார்த்துவிட்டு திரும்ப அந்த வசனத்துக்கு நம்ம போக போகிறோம். இந்த விவரங்களை வைத்து கொண்டு, ஏன்னா குர்ஆனில் மற்ற இடங்களில் இதை பற்றி என்ன இருக்குது என்று தெரிந்தால்தான் அந்த 102வது வசனத்தில் 2 அர்த்தத்துக்கு இடம் இருக்குல்ல, எந்த அர்த்தத்தை எடுத்துக்கொள்வது அந்த வசனங்களுக்கு மற்ற ஆதாரங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கும் என்று கண்டுபிடிக்கலாம். அதுக்காகத்தான் உங்களுக்கு அதை 102லேருந்து நிப்பாட்டி வைத்துக்கொண்டு அது தொடர்பான சூனியத்தை பற்றி அது பேசுகிறது. அப்போ சூனியம் பற்றி வேறு வசனங்கள் என்ன சொல்கிறது என்று அறிந்து கொண்டு அதை அணுகினோம் என்று சொன்னால் அந்த வசனத்தில் நமக்கு கூடுதலான தெளிவு பிறக்கும். அந்த வகையில் சூனியம்ங்கிற ஒரு சொல்லு குர்ஆனில் எங்கெல்லாம் வருது, சூனியம், சூனியக்காரர், சூனியம் செய்யப்பட்டவர், அது மாதிரி சூனியத்திலிருந்து பிறந்த வினை சொற்கள், சஹர, சுஹிர, யஸ்ஹரு, தஸ்ஹருன்னு வரக்கூடிய வினை சொற்கள், இவைகளெல்லாம் இடம்பெற்றிருக்கக்கூடிய வசனங்களை எடுத்து ஒவ்வொன்றாக நம்ம பார்த்து வருகிறோம். அப்போ சூனியத்துக்கு ஒரு பெரிய தாக்கம் இருக்கிறது என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த வசனங்களை அந்த காஃபிர்கள் சொன்ன வசனங்களை எடுத்துக்கொண்டு சூனியத்துக்கு தாக்கம் இருக்குன்னு சொல்கிறார்கள். அது அல்லாஹ்வுடைய கூற்று கிடையாது, காஃபிர்களுடைய கூற்றை அல்லாஹ் எடுத்து காட்டுகிறான் என்றெல்லாம் விளக்கிட்டோம். அதுக்கு பிறகு நம்ம என்ன இப்போ தொடர்ச்சியாக கடைசியாக என்ன பார்த்துட்டு வர்றோம்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய பார்வையில் இந்த சிஹ்ருங்கிறதுக்கு என்ன அர்த்தம், இறை தூதர்கள் பார்வையில் என்ன அர்த்தம் என்ற தலைப்பைத்தான் சென்ற வாரம் பார்த்துருக்குறோம். அதன் தொடர்ச்சியாக 20வது அத்தியாயத்தில் 71வது வசனம் 69லேருந்து 69 மட்டும் கூட போதும். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, வாழ்க்கை மாஃபி யமீனிக்க, இது எப்போ நடக்கிற சம்பவம் என்று கேட்டால் மூசா நபிக்கும் அந்த சூனியக்காரர்களுக்கும் போட்டி ஏற்பாடு செய்யப்படுகிறது. அந்த போட்டி ஏற்பாடு செய்யப்பட்டவுடனே அந்த சூனியக்காரர்கள் தங்களுடைய கைவரிசையை காட்டுறாங்க. அதாவது பாம்பு போல நெளிந்து ஓடக்கூடிய மாதிரி ஒரு காட்சியை, பொய் தோற்றத்தை ஏற்படுத்தினார்கள். அதை பார்த்த உடனே மூசா நபிக்கு ஒரு பயம் ஏற்படுது. அப்போ அல்லாஹ் இதை சொல்கிறான், இது மூசா நபிக்கு அல்லாஹ் சொன்ன கட்டளை. அப்போ இது இதில் வரக்கூடிய சிஹ்ருங்கிற சொல்லு அல்லாஹ்வுடைய சொல்லாக வருகிறது. வாழ்க்கை மூசாவே நீ போடு, அல்லாஹ் மூசா நபிகிட்ட பேசுகிறான். அப்போ இதிலேருந்து வரக்கூடியதெல்லாம் காஃபிர்களுடைய சொல்லை எடுத்து காட்டுற வசனம் இல்லை, இது அல்லாஹ்வே மூசா நபிக்கு சொந்தமாக சொல்லுகிற வசனம். வாழ்க்கை அல்காவிலேருந்து ஏவல் வினை அல்கா யுல்கின்னு வரும். அதனுடைய ஏவல் வினை அல்கி. அஃப் அளவுக்கு மட்டும் அம்ருல ஃபத்தஹு வரும். அஃபல ஒரு வசனில் அம்ரு எடுத்தோம்னு சொன்னால் அந்த ஹம்சாவுக்கு என்ன செய்யும், அஸ்லமோவிலேருந்து அஸ்லிம், அக்ரமோவிலேருந்து அக்ரீம். அப்போ அல்காவிலேருந்து அல்கி. ஓ அல்கி நீ போடு. மாஃபி யமீனிக்க, இந்த மாங்கிறது அல்லதியுடைய அர்த்தம். அல்லதி ஃபி யமீனிக்க, உனது கையில் இருக்கும் ஒன்றை போடு. உன் கையில் உள்ளதுன்னா என்ன, கைத்தடி தான் அது. அவன் கைத்தடியை நீ போடுன்னு நல்லா சொல்கிறான். நீ பயப்பட தேவையில்லை. வாழ்க்கை மாஃபி யமீனிக்க, உன் கரத்தில் உள்ளதை நீ போடு. தல்கஃபு, அது விழுங்கிவிடும். மாசனவு, அவர்கள் செய்ததை இது விழுங்கிவிடும். நீ உன் கையில் உள்ளதை நீ போட்டாயானால் அவங்க செஞ்சு காட்டினதை விழுங்கிடும். விழுங்கிவிடும் என்பதற்கு இலக்கிய அர்த்தமும் கொடுக்கலாம், நேரடி அர்த்தமும் கொடுக்கலாம். நேரடி அர்த்தம் என்ன,
அவங்க செஞ்சு போட்ட அந்த கைத்தடி கயிறுகள்லாம் பாம்பு மாதிரி காட்டினாங்கல்ல, அதை மூசா நபி போட்ட அந்த அற்புதம் அந்த அந்த கைத்தடி பாம்பா மாதிரி சாப்பிட்டுருச்சு, விழுங்கிருச்சு அப்படிங்கிற அர்த்தம் அது கொடுக்கலாம். தலக்கப்பண்ண விழுங்கிறது தானே. அல்லது தோற்று போகிறத என்ன செய்வாங்கன்னா விழுங்கிருச்சுன்னு சொல்லுவாங்க. அவங்க போட்டாங்க, அதை விட பெரிய பெரிய வித்தையாக வந்தவுடனே அது ஒன்றும் இல்லாமல் போச்சு, தோற்று விட்டார்கள்னு வைக்கலாம். ரெண்டில் எது வச்சாலும் மூசா நபி ஜெயித்தாங்க, சூனியம் தோற்றுறதுங்கிறது அர்த்தம். ரெண்டுக்கும் பெரிய பாரதூரமான விஷயம் கிடையாது, வித்தியாசம் கிடையாது. அப்போ தல்கஃபு அந்த நீ கையில் உள்ளதை தீ போடு, அது விழுங்கிவிடும். மாசனவு அவர்கள் செய்ததை, அல்லதி சனவு இந்த எல்லாமே மௌசூல் தான் பெரும்பாலும். அல்லதி சனவு அவர்கள் என்ன செய்தார்களோ அதை விழுங்கிடும், நீ போடு அப்படின்னு சொல்கிறான். சொல்லிவிட்டு என்ன அல்ல காரணம் சொல்கிறான்னா, இன்னமா சனவு அவர்கள் செய்தார்களே அது கைது சாஹிரின் சூனியக்காரன் செய்கிற சூழ்ச்சி. நேரடியாக ஒன்றும் செய்யலை, தந்திரம் பண்ணியிருக்கிறான். கைதுனா தந்திரம், கைதுனா சூழ்ச்சி. அப்போ இன்னமா சனவு அவர்கள் செய்தது, இன்னமா வேற வந்திருக்கு. இன்னமா வந்தால் என்ன அர்த்தம்? சூழ்ச்சி தான் அப்படின்னு அந்த இன்னமா ரெண்டாவது வார்த்தையில் வச்சு இந்த தான்கிற அர்த்தம் கொடுக்கணும். ஏற்கனவே அதை நம்ம படிச்சிட்டோம். இன்னமா சனவு அவர்கள் செய்தார்களே அது கைது சாஹிரின் சூனியக்காரனின் சூழ்ச்சி தான், சூழ்ச்சி தவிர வேறு இல்லைங்கிறான்ல. அப்போ நீ செஞ்சது நிஜம், கைத்தடி நிஜமாக பாம்பாக மாறியது. அந்த நேரத்தில் எங்கேயாவது எந்த ஒரு டெஸ்ட்டில் கொண்டு போய் கொடுத்து பார்த்தானே அதை பாம்புன்னு தான் சொல்லுவாங்க யாருமே. அது உண்மையாகவே மாறிவிட்டது. அது மாதிரி உண்மையாக திரும்பவும் கைத்தடியாக மாறிடும். அதில் தந்திரம் கிடையாது, நிஜமாக பாம்பாக தான் மாறிடுச்சு அது. ஆனால் இவர்கள் போட்டது என்ன? பாம்பு மாதிரியாக கண்ணுக்கு தெரிகிறது. அப்படி தெரிகிற மாதிரி சில கெமிக்கலை போட்டு, சில எண்ணெய்களை போட்டு, சில தந்திரங்களை செய்து அந்த வெயிலில் போட்டு நெளியும்ல, அதை பார்க்கும் பொழுது பாம்பு மாதிரி தெரிகிற மாதிரி என்ன செஞ்சிட்டாங்க? ஒரு தந்திரம் செஞ்சு விட்டாங்க. அப்போ தந்திரம் செய்தார்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தமாகுதுன்னு கேட்டால், நிஜமாக அவர்கள் கயிறுகளை பாம்பாக மாற்றவில்லை, நிஜமாக கைத்தடிகளை பாம்பாக மாற்றவில்லை. ஆனால் பாம்பு மாதிரி தோன்றியது, தோற்றமளித்தது, பொய் தோற்றமளித்ததுன்னு நல்லா சொன்னான்ல, அதன் தொடர்ச்சியாக இங்கே என்ன சொல்கிறான்னு கேட்டால், இன்னமா சனவு அவர்கள் செய்தது கைது சாஹிரின் சூனியக்காரனின் கைது. கைது என்றால் சூழ்ச்சி. அதுக்கடுத்து அல்லாஹ் சொல்கிறான், ஒலா யுஃப்லிஹு சாஹிரு சூனியக்காரன் வெல்ல மாட்டான். ஹைசு அத்தா அவன் வரும்போது, போட்டிக்கு வரும்போது, வித்தைக்கு வரும் பொழுது அவன் ஜெயிக்க மாட்டான். அவன் ஜெயிக்காமல் போகிறதுக்கு என்ன காரணம்? தந்திரம் பண்ணியிருக்கிறான். நிஜமாக மாற்றியிருந்தால் சரியான ஈக்குவல் போட்டியாக இருந்திருக்கும். அவன் நிஜமாக நீங்கள் நிஜமாக எல்லாம் மாற்றி காட்டுறான். மூசா நபி கையில் உள்ள கைத்தடியை நிஜ பாம்பாக மாற்றி காட்டுகிறான். அவங்க செஞ்சது என்னென்னு கேட்டால் வெறும் தந்திரம். தந்திரம்னா என்ன அர்த்தம்? சூழ்ச்சினா என்ன அர்த்தம்னு கேட்டால், நிஜமாக அது எந்த மாற்றமும் செஞ்சுருக்காது. பார்வையாளர்களுடைய கண்களுக்கு அப்படி தெரியும். அப்படி தெரிவதற்கு என்ன ஏற்பாடு பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிடுவாங்க. இந்த வெறுங்கையில் ஒரு பொருளை எடுப்பான், வெறுங்கையை தான் முதல் காட்டுவான், இப்படி மூடி எடுப்பான். அதில் ஏதோ ஒரு முட்டை இருக்கும், ஒரு புறா இருக்கும், ஒரு கோழி குஞ்சு இருக்கும், என்னத்தையா ஒன்றா காட்டுவான். ஆனால் கண்களுக்கு என்ன செய்யுது? வெறுமனே ஒன்றுமில்லாமல் அந்த புறாவை உண்டாக்கிட்டாங்கிற மாதிரி கண் சொல்லுது. ஆனால் அவன் செய்கிற செட்டிங்கு அந்த புறாவெல்லாம் ஒரு இடத்துல மறைச்சி வச்சுருப்பான். வேகமாக அவன் பேச்சில் கொடுத்து கவனத்தை திருப்பி டக்குன்னு அந்த புறாவை எடுத்துருவான். அவன் இருந்த புறாவை எடுக்கிறானே தவிர, இருந்த காசை எடுக்கிறானே தவிர, இருந்த முட்டையை எடுக்கிறானே தவிர உண்டாக்குவது கிடையாதவன். அது ஆனால் என்ன செய்ய, கண்ணுக்கு எப்படி தெரியும்? அவனே எடுக்கிறாங்க மாதிரி தெரியும். அப்போ கண்ணுக்கு தெரிகிற மாதிரி தந்திரம் பண்ணுவதற்கு பேர் தான் சூனியம். அல்ல அப்படி தான் சொல்கிறான், சூனியம்னு சொன்னால். ஆனால் இவங்க இந்த சூனியம் இருக்குன்னு சொல்லக்கூடியவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், சூனியத்தினால ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு நோயை உண்டாக்கலாம். அப்போ நிஜமாக உண்டாக்கலாங்கிறாங்க. நோயை உண்டாக்கலாம்னு என்ன? நிஜமாக உண்டாக்கலாங்கிறாங்க. அல்லது அவனை மெண்டலாக்கிடலாம், சில மந்திர வேலைகளை செஞ்சு அவனை மெண்டலாக்கி விடலாம், குழப்பம் ஏற்படுத்திடலான்னா இது நிஜமான மாற்றத்தை நிஜமாக ஏற்படுத்திடுறாங்கல்ல. அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான்? அப்படிலாம் ஏற்படுத்த முடியாது. ஏற்படுத்துறதுன்னு சொன்னால் ஒரு பொருளை ஒரு மாதிரி காட்டுறது, இல்லாத இருக்கிற மாதிரி காட்டுறது, இருக்கிறத வேறு ஒன்றாக காட்டுவது. அந்த மாதிரி காட்டக்கூடிய வித்தைகளை தந்திரம் செய்து செய்வார்களே தவிர நிஜத்தில் அது நடக்காது.
ஆனால் பார்க்குறவங்களுக்கு நிஜத்தில் நடக்கிற மாதிரி தெரியும். அதுக்கான வித்தையை கற்றுருக்காங்க, அந்த கலையை கற்று என்ன செய்கிறாங்க. அப்போ இது என்ன இப்போ பார்க்கணும்னு கேட்டால், இந்த இடத்துல அல்லாஹ் சொல்கிற வார்த்தையை பார்க்கணும். இன்னமா அது இத்தனைக்கு எடுத்துக்கொண்டதுன்னா, இவங்க சாதாரண சூனியக்காரன் கிடையாது. சூனியத்தில் கரை கண்டவர்கள். அதே மாதிரி ஓ ஜாவூபி செஹரின் அலீம், மகத்தான சூனியத்தை செய்தார்கள் அல்லாஹ் சொல்கிறான். சும்மா அல்லற சில்லற சூனியம் அவங்க செய்யலை, மகத்தான சூனியம் செஞ்சாங்க. மகத்தான சூனியத்துடைய அளவு இவ்வளவு தான். மகத்தான சூனியம் செஞ்சு உசுரோடு இருக்கணும் மோத் அப்படிலாம் செய்யலாம்னு சொல்கிறாங்க. சூனியத்தை நம்பக்கூடியவங்க ஒருத்தனை சாவடிக்கலாம், சூனியத்தை கொண்டு அறுவலரை வெட்டி சாவடிக்கலான்னு அது ஒரு கணக்கு முடியும். அவனுக்கு முடியும், நமக்கு முடியும். இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், மந்திரத்திலேயே எங்கேயே இருப்பான், இங்கே ஏதோ ஒரு வேலை செய்வதன் மூலமாக அவன் செத்துருவான், அவனுக்கு நோய் ஏற்பட்டுரும், அவன் கைகாலை இழுத்துக்கிறேன், அவன் அப்படி அந்த மாதிரியான ஒரு மனிதன் மீது தாக்கம் ஏற்படுத்த விஷயத்தை தான் சூனியம்னு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். சூனியம்னு எதை சொல்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு மனிதன் மீது தாக்கத்தை ஏற்படுத்துவது. அங்கே சூனியக்காரர்கள் மனிதன் மீது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தலை, ஒரு பொருளை வேறு ஒன்றாகத்தான் காட்டினார்கள். மூசா நபி உள்ளத்தில் ஒரு பயத்தை ஏற்படுத்தி அந்த மாதிரி செஞ்சு அது பார்த்துன்னு பயந்தாங்க. அந்த மாதிரி வேண்டாம் ஏற்படும். பொய் அப்படி காட்டும் பொழுது, கண்ணு நிஜம்னு நம்பும் பொழுது ஒரு பயம் ஏற்படும். நிஜம்டா பயமாக தானே செய்யும், அதுதான் ஏற்படுமே தவிர நிஜமாக அது அந்த பொருள் மாறுனுச்சா, அவன் எதை வேறு ஒன்றாக காட்டுகிறானோ அப்படி நிஜமாக மாறுனுச்சுன்னு சொன்னால் மாறலை, மாறாது, சூனியத்தால் அதை செய்ய இயலாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எது சொல்கிறான், இன்னமா சனவு அவர்கள் செய்தது கைது சாஹிரின், சூனியக்காரனுடைய சூழ்ச்சி தான். ஓலா இஃப்லிஹு சாஹிரு, சாஹிர் வெல்ல மாட்டான், ஹைது அத்தா, அவன் வரும்போது வெல்ல மாட்டான்னு எல்லாம் சொல்லி முடிச்சிடறான். அதுக்கடுத்து அந்த சூனியக்காரில் என்ன செய்கிறாங்கன்னா சஜிதாவில் விழுந்துடுறாங்க. ஏன் விழுவுறாங்க, அவங்க செஞ்சதும் ஒரு நிஜமான ஒரு காரியம், மூசா செஞ்சதும் நிஜமான காரியம்னு சொன்னால் சரி நம்மளோட கொஞ்சம் பெருசாக செஞ்சிட்டாருன்னு நினச்சிருப்பாங்களே தவிர அடி பண்ணிஞ்சிருக்க மாட்டாங்க. ஏன் அடி பண்ணிக்கிறாங்க, நம்ம செட்டிங்கு அது நிஜம். நம்ம இவங்க சின்ன பாம்பை உண்டாக்கி அவர் பெரிய பாம்பை உண்டாக்குறான்னு வைங்களேன், அவங்க சிரம் பண்ணிய மாட்டாங்க, கொஞ்சம் பெரிய வித்தைக்காரர் என்ற அளவுக்கு எடுத்துக்கொள்வாங்களே தவிர இறைவனுடைய தூதர்ன்று அதை ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டாங்க அவங்க. ஆனால் இதில் என்னையும் பார்க்குறாங்க, நம்ம செட்டிங்கில் பண்ணவர் நிஜ பாம்பாவில் இருக்குது, கிட்ட போய் தொட்டு பார்த்தாலும் பாம்பாவில் இருக்குது, அது பாம்பு செய்கிற அம்புட்டு அதில் செய்கிறத. ஆனால் இவங்க செஞ்ச பாம்பை கிட்ட நெருங்கி பார்த்தா அது பாம்பாக தெரியாது. தூரத்துலேருந்து பார்ப்பவர்களுக்கு சில வேலை செஞ்ச காரணத்தினால அந்த பாம்பு மாதிரி தோற்றமளிக்குது. அது தோற்றமளிக்குதுங்கிற வார்த்தையை எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்போ அந்த சூனியக்காரர்கள்லாம் எதுக்கு சஜிதாவில் விழுந்தாங்க, நம்ம செஞ்சது பொய், இவர் செஞ்சது மெய். நம்மை விட பெரிய சூனியக்காரன்னு நினைக்கவே இல்லை அவங்க. ஏன்னு கேட்டால் அவர் பொய்யா செஞ்சால் தான் பெரிய சூனியக்காரன் செய்யணும். அதை ரெண்டு பேரும் ஒரே மாதிரியாக காரியத்தை செஞ்சு அது கொஞ்சம் பெருசாகவும் இது கொஞ்சம் சின்னதாகவும் இருந்தால் அவங்க அல்லாவை ஏற்றுக்கிறதுக்க மாட்டாங்க. என்ன முடிவுக்கு வந்திருப்பாங்க, நம்ம வித்தை கொஞ்சம் கம்மியான வித்தையை காட்டிட்டோம், நம்ம சின்ன பாம்பாக ஆக்கணும், அவர் பெரிய பாம்பு மாதிரி காட்டுறாரு அப்படின்னு நினைத்து பெரிய சூனியக்காரன் ஒத்துக்கொள்வாங்களே தவிர படைத்த இறைவன் ஒருத்தன் தன்னுடைய வல்லமையை கொண்டு நிஜமாக மாற்றி காட்டுகிறான் என்று நம்ப மாட்டார்கள். ஆனால் நம்பினாங்க. அப்போ என்ன விளங்குது, நாம் செஞ்சது பொய்ன்னு அவங்களுக்கே விளங்குறது, நாம் செஞ்சது தந்திரம்னு அவங்களுக்கே விளங்குகிறது. ஆனால் மூசா நபி செஞ்சது தந்திரம் இல்லை, இது சூனியத்தில் செய்ய இயலாது. எந்த ஒரு சூனியக்காரனும் ஒரு பொருளை வேற ஒன்றாக மாற்ற இயலாது, கண்டிப்பாக அல்லா தான் மாற்றிருப்பான், இவர் சொல்கிறது கரெக்டு தான், இவர் தூதர் தான், இறைவன்ட்டு அனுப்பப்பட்டவர் தான் என்பதற்கு சான்றாக அந்த சம்பவத்தை தங்களுடைய தோல்வியை எடுத்துக்கொண்டார்கள். அப்போ அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், உல்கிய சஹரத்து சுஜ்ஜதன், இந்த சாஹிர்கள் என்ன செஞ்சாங்கன்னா சுஜ்ஜதன் சஜிதாவில் விழுந்தார்கள். விழுந்து என்ன சொன்னாங்க, காலு சொன்னார்கள், ஆமன்னா பி ரப்பி மூசா ஓ ரப்பி ஹாரூனோ மூசா, ஹாரூனுடைய மூசாவுடைய இறைவனை நாங்கள் நம்பினோம். ஹாரூன் எந்த இறைவனை சொல்கிறாரோ அந்த இறைவனை நம்பிவிட்டோம், மூசா எந்த இறைவனை சொல்கிறாரோ அந்த இறைவனை நம்பிட்டோன்றாங்க. இவ்வளவும் சேர்த்து நமக்கு என்ன காட்டுது, ஏன் இறை தூதர்னு இப்படி எதை போய் நம்பினாங்க. இதை பார்த்த உடனே இவரும் சூனியம் செய்கிறாங்க, அவங்களும் சூனியம் செய்கிறாங்க, ரெண்டுமே ஒரே விதமான ஒரே ஸ்டைலான காரியம், ஆனால் கொஞ்சம் பெருசு இது சின்னது என்று இருக்குமே. ஆனால் அவங்க இறைவன் அளவுக்கு போக மாட்டாங்க. நாங்கள் அவர் பெரிய சூனியக்காரன் ஒப்புக்கொள்கிறோன்னு இருப்பாங்க. அவங்களுக்கே தெரிகிறது நம்ம செஞ்சது பொய், இவர் செஞ்சது மெய்யின்னு தெரியுது. இது சூனியத்தில் ஆகாது, சூனியத்தால் இது ஆகவே ஆகாது அப்படின்னு இருந்தால் தாங்க இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. ஆமன்னா பி ரப்பி மூசர் பி ரப்பி ஹாரூனோ மூசான்னு எப்போ சொல்ல முடியும், ரப்புக்கு போயிட்டாங்க, இறைவன் நம்புகிறோங்கிறாங்க இதை பார்த்து விட்டு.
அப்போ இறைவன் செய்கிற காரியம் அங்கே நிகழ்கிறது, நிஜமாகவே மாறி இருக்கிறது. மனிதன் செய்யக்கூடிய தந்திரம் அங்கே நிகழவில்லை. நாம் செஞ்ச சூனியக்காரன் இன்னும் நுணுக்கமாக கண்டுபிடிச்சிருவான். சாதாரண மக்களுக்கு மூசா நபி செஞ்சதும் அது ஒரே மாதிரி கூட தெரியலாம், இவங்களுக்கு தெரியும். என்னடா நான் நல்லா கரெக்டாக மாற்றுறாரு, நம்ம தானே தந்திரம் பண்ணணும், இவர் அப்படியே அச்சு அசலாக மாற்றி காட்டுறாரு, இதில் ஒரு மந்திரமும் இல்லையே, ஒரு தந்திரமும் இல்லையே என்று விளங்குனா தானே அதை சொல்லியிருப்பான் சூனியக்காரங்கள்லாம். அப்போ அது மாதிரி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த மக்கள் அந்த சூனியக்காரர் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை என்ன காட்டுகிறது, சூனியங்கிறது நம்ம செஞ்சது பொய், அது சூழ்ச்சி, அது ஒரு தந்திரம், இவர் செஞ்சது நிஜம். இப்படி இப்போ சூனியத்தனை என்னங்கிறது அது ஏமாற்று வித்தை ஒன்று இருக்குன்னு சொல்லலாமே தவிர நிஜமாக என்னத்தையா செய்ய இயலுமாண்டா இயலவே இயலாது. அதனால தான் அந்த பெரிய சூனியக்காரங்க செஞ்சதை இப்படி ஆக்கி காட்டுறான். இது ஒரு விஷயமாச்சா. அடுத்து நரகத்தில் சில ஆட்களை எல்லாம் தூக்கி போடுவான். நரகத்தை எப்படி சொல்கிறான்னா, யௌமயு தவுன இலா நாரி ஜஹன்னம தஆ, நரக நெருப்பின் பக்கம் அவர்கள் அழைக்கப்படுவார்கள். ஜஹன்னம்டா நரகம், நாருண்டா நெருப்பு, இது தவுனன்னு அழைக்கப்படுவார்கள், ஒரேடியாக அழைக்கப்படுவார்கள். அழைக்கப்பட்டு அவங்களுக்கு சொல்லப்படும், ஹாதிஹி இதுதான், அந்நாருள்ளத்தி குந்தும்பிகா துக்கதிபூன், நீங்கள் எதை பொய் என்று சொல்லி கொண்டிருந்தீர்களோ அந்த நெருப்பு இதுதான்டா என்று சொல்லப்படும். நரகத்துக்கு இழுத்து வரப்படுவார்கள். நரகத்தை காட்டி அவங்கள்ட்ட அல்லாஹ் சொல்லுவான், ஹாதிஹின் நார், இதுதான் நரகம். எந்த நரகம்? அல்லத்தி குந்தும்பிகா துக்கதிபூன், எதை நீங்கள் பொய்ப்படுத்தி கொண்டிருந்தீர்களோ அந்த நரகம் இதுதான் என்று சொல்லப்படும். சொல்லப்பட்டு அல்லாஹ் கேட்குறான், ஆஃப சிஹ்ருன் ஹாதா, ஏண்டா இது சிஹ்ரா, இது என்னோட சிஹ்ரான்னு எல்லாம் கேட்குறான். அப்போ நரக நெருப்பை கண் முன்னாடி பார்த்தாச்சு. நரக நெருப்பு இல்லாத ஒன்றை இருப்பதாக செஞ்சு காட்டினார் மூசா, நபிமார்கள் செஞ்சார்கள் தானே சொல்லி தெரிஞ்சாங்க. உலகத்தில் இருக்கும்போது நபிமார்களுடைய எல்லா அற்புதத்தையும் கொண்டு வந்து காட்டினாலும் என்ன வார்த்தையை சொன்னாங்க, சூனியம், மந்திரம் செஞ்சு ஏமாத்துறாரு, இது யாருக்கும் செய்ய முடியும், சூனியக்காரர்களாக இருந்தால் இது செஞ்சிடலாம், இது இறைவனுடைய தூதருடைய வேலை கிடையாது என்று தானே சொன்னாங்க. அப்போ நரகத்தை பற்றி சொல்லும்போது அதுக்கு தான் அல்லாஹ் கேட்குறான், அஃப சிஹ்ருன் ஹாதா, இது சிஹ்ரா, இந்த நரகத்தை கண்ணு முன்னாடி பார்க்குறது, இது சிஹ்ரா நிஜமா? அப்போ சிஹ்ரு இது சிஹ்ரா என்று அல்லாஹ் கேள்வி கேட்குறான்னு சொன்னால் என்ன அர்த்தம் அது கொடுக்குறது? இது பொய்யான்னு கேட்குறான். அஃப சிஹ்ருன் ஹாதா, இது பொய்யா? சிஹ்ரு பொய் தானே, அந்த மாதிரி சிஹ்ரா இது? சூனியம் பண்ணி நான் இல்லாத ஒன்று இருக்கிற மாதிரி உனக்கு காட்டுறானா நிஜமா அப்படின்னு கேட்குறதுக்கு அதாவது சொல்ல, நரகத்தை கண்ணு முன்னாடி காட்டி அவனுக்கு ஹாதிகின்னு இப்படி சுட்டி காட்டி, ஹாதிகின் நார்ன்றது அவனுக்கு சைகை செஞ்சு காட்டி விட்டு அல்லாஹ் சொல்கிறான், அஃப சிஹ்ருன் ஹாதா, இது சிஹ்ரா? சிஹ்ரான என்ன அர்த்தம்? இது சூனியமா நிஜம்? அப்போ இது சூனியமா என்று அல்லாஹ் கேட்பது என்ன விளங்குறது? சூனியத்துடைய அர்த்தம் பொய்யின்ற அர்த்தம், சூனியம்னா பித்தலாட்டம்ன்ற அர்த்தம். இது பித்தலாட்டம் நிஜம், இது நிஜமுடா, இது பொய்யாடான்னு நல்லா கேட்குறதுக்கு வார்த்தை என்ன போடுறான்னு கேட்டால், அஃப சிஹ்ருன் ஹாதா, இது சிஹ்ரா? காஃபிட்ட எல்லாம் பேசுகிறான், இது சூனியமாடான்னு கேட்குறான். அப்படின்னு என்ன அர்த்தம்? சூனியம்னா ஒன்று பொய், ஏமாத்து வேலை. இது ஏமாத்து வேலை இல்லை, இது நிஜம். அப்போ 52வது அத்தியாயத்தில் இந்த 15வது வசனத்தில் அல்லாஹ் அந்த சிஹ்ருங்கிற வார்த்தை அல்லாஹ் தன்னுடைய கூற்றாக சொல்கிறான். அல்லாஹ் காஃபிர்கள் கூற்றை எடுத்து காட்டலை, அவனுடைய சொந்த கூற்றாக என்ன செய்கிறான் அல்லாஹ் எடுத்து காட்டுகிறான். அப்போ அஃப சிஹ்ருன் ஹாதாவுக்கு என்ன அர்த்தம் கொடுக்குறோம்? இது பொய்யா, இது ஃப்ராடா, இது தந்திரமா, இது பித்தலாட்டமா, நிஜமா? ஒரு கேள்வி கேட்டால் இன்னொன்று என்ன அடங்கி இருக்குது. அல்ல அம்மா அனுத்தும்லா தூசிரும், அல்ல நீங்கள் பார்க்க மாட்டீங்களா, பார்க்காம இருக்கிறீங்களா? இது சூனியமா இல்லை நீங்கள் பார்க்காம இருக்கிறீங்களா, கண்ணுக்கு தெரியாமல் இருக்குதா? அப்போ கண்ணுக்கு தெரிகிறது, தெரிஞ்சால் சூனியத்தினால் உனக்கு இல்லாதது இருக்கிற மாதிரி தெரிகிறதா, நிஜமாகவே தெரியுதா? அதான் கிட்ட போகணுன்னு அவனுக்கு கதை எரியுமே, சூடு வைப்போம், அப்போ விளையிக்கிறவான் நிஜம்னு சொல்லி. பொய்யாக அப்படி காட்டியிருந்தால் அது சுடாது, அது சுட்டு பொசுக்காது. பொய்யாக தோற்று வைக்கப்பட்ட கற்பனை பாம்பாக இருந்தால் அது கடிக்காது. ஆனால் இது பொய்யாக இருந்துச்சுன்னா அவன் நரகத்துக்கு இழுத்துக்கிட்டில் வர்றோம், கிட்டையில் வர்றான், வந்தோன்னு நரகம் கொதிக்குமே, அந்த நெருப்புடைய வெப்பமெல்லாம் வருமே. அப்போ இது பொய்யில் நிஜமாக நெருப்பு தாங்க இருக்குது, சிஹ்ர் கிடையாது அப்படின்னு எல்லாம் சொன்னால் என்ன அர்த்தம்? சிஹ்ர் இல்லாததை இருப்பதாக காட்டும், இல்லாததை
வந்து என்ன செய்யும், இருப்பதாக காட்டுமே தவிர இல்லாததை உண்டாக்காது. அல்லது இருப்பதை இல்லாததாக காட்டுமே தவிர இருப்பதை காணாக இல்லாமலாக்க முடியாது. இல்லாததாக காட்ட முடியும். மனிதனுடைய சகரு ஆயுனன்னாஸ் என்று ஒரு முந்தின வசனத்தில் சொன்னோம்ல, மனிதர்களுடைய கண்களை வசப்படுத்தினார்கள். அப்போ கண்களை வசப்படுத்துறது, கண்ணுக்கு என்ன செய்யுங்க, கண்ணு பொதுவாக என்ன செய்யும், கண்கள் வந்து ஏமாந்துடும். கண்கள்கிட்ட வந்து எவ்வளோ அதில் பார்க்குறதுக்கு தந்து இருந்தாலும் கண்களை வந்து வேகமாக விரைவாக சில காரியங்களை செய்வதன் மூலமாக அதனுடைய உண்மைத்தன்மை விளங்காத கண் ஏமாந்து போயிடும். அந்த ஏமாந்து போகிற கண்களை பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டு தான் இப்படி செய்கிறாங்க, சூழ்ச்சி செய்கிறாங்கன்னு விளங்கிருச்சு. அப்போ இதில் என்ன விளங்குது, சூனியம்னு சொன்னால் அது ஒரு ஃப்ராடுத்தனம், சூழ்ச்சி பண்ணி ஒரு இதுக்கிற மாதிரி காட்டுறது அப்படின்னு அல்லாஹ் சொல்வதை பார்க்குறோம். அப்போது என்ன செய்கிறாங்க அந்த மக்கள்லாம் வந்து ஒமா அக்ரஹத்தனா அலைஹி மின சிஹ்ரி, அந்த மூசா நபி காலத்தில் இருந்த சூனியக்காரங்க என்ன செய்கிறாங்கன்னா, இன்னா ஆமன்னா பிரப்பினா, எங்கள் இறைவனை நம்பிட்டோம், லியஃபிர்லனா ஹத்தாயானா, எங்களுடைய பாவங்களை அவன் மன்னிப்பதற்காக வேண்டி நாங்கள் நம்பிட்டோம், ஒமா அக்ரஹத்தனா அலைஹி மின சிஹ்ரி, நீ எங்களை வற்புறுத்தினாய சூனியம், அதற்காக வேண்டி நாங்கள் மன்னிப்பு கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ உன் சொல்ல கேட்டு நாங்கள் சூனியம் பண்ணோம்ல, அதுக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்க திருந்துறாங்க. இதை பார்த்து விட்டு அப்போ மூசா நபி செஞ்ச நிஜம்னு அவங்க காட்டுறாங்க, தாங்க செஞ்சது பொய்ங்கிறத ஒத்துக்கொள்கிறாங்க. அதே மாதிரி வந்து அந்த சிஹருடைய அர்த்தம் பாருங்கள், சிஹருடைய அர்த்தம் என்னென்னு கேட்டால் அதை விளக்குறதுக்காக வேண்டி இதே சிஹர்லேருந்து பிறந்த ஒரு சொல்லை அல்லாஹ் வந்து பயன்படுத்துகிறான். எப்படி பயன்படுத்துகிறான், 23வது அத்தியாயத்தில் 88, 89 வசனங்களில் என்ன சொல்லப்படுதுன்னா, குல் நபியை நீங்கள் கேளுங்க, மம்பி எதிகி மலக்கூத்து குள்ளி செய்யின், ஒவ்வொரு பொருளுடைய அதிகாரம் யார் கையில் இருக்கிறது, ஓஹோ யுஜூரு, அவன் தான் காப்பாற்றுகிறான், உலா யுஜார் அழகி, அவனை காப்பாற்றப்பட முடியாது, அப்படிப்பட்ட ஒருத்தன் யார் கையில் வந்து அதிகாரம் இருக்குது, இன் குந்தும் தாளமும், உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் என்று கேட்க சொல்கிறான். அல்லாஹ் வந்து காஃபிர்கிட்ட கேட்க சொல்கிறான், யார் கையிலடா மலக்கூத்து சமாவாத்து இருக்குது, மலக்கூத்து குள்ளி செய்யின், ஒவ்வொரு பொருளுடைய ஆட்சி அதிகாரம் எவன் கையில் இருக்குது சொல்லு பார்ப்போம் அப்படின்னு கேட்குறான். அல்லாஹ் கேட்ட உடனே செய்ய கூலூன, அவர்கள் சொல்லுகிறார்கள், இல்லாஹி, அல்லாஹுக்கு தான் இருக்குது. ஒவ்வொரு பொருளுடைய அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னு கேட்டால் அதுக்கு ஆன்சர் என்ன, மக்கத்து காஃபிர்களை என்ன ஆன்சர் பண்ணுறான், செய்ய கூலூன இல்லா, அல்லாஹுக்கு தான் இருக்குது என்று சொல்கிறான். அப்போ அல்லாஹுக்கு தான் இருக்குதுன்னு ஒத்துக்கிட்டு ஏன்டா மற்றது போய் வணங்குறீங்க, அண்ணா துசுகரூன், நீங்கள் எப்படி மதிமயக்கப்படுகிறீர்கள், மதிமயக்கப்படுவதற்கு அல்லாஹ் பயன்படுத்துகிற வார்த்தை என்ன, துசுஹரூன், சிஹர்லேருந்து வந்த வார்த்தை, சஹரவுலேருந்து மஜ்ஹூலாக்கி யுசுஹரு யுசுஹரானி துசுஹரூன. அப்போ அண்ணா துசுஹரூன், நீங்கள் எப்படி வந்து மதிமயக்கப்படுகிறீர்கள். அப்போ வந்து அல்லாஹ் தான் படைத்தவன் சொல்லிவிட்டீங்க, அல்லாஹ் படைத்தவன் சொன்னால் அல்லாஹ் தான் வணங்கணும், அவன் தான் கடவுள்னு அதில் உறுதியாக நிற்கணும்ல. அப்படி இருக்கிற நீங்கள் அல்லாஹ் படைச்சான்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இந்த கல்லை போய் வணங்குறீங்க, பெரியார்கள்னு வணங்குறீங்க. ஏன் வணங்குறீங்கன்னு கேட்டால் எங்கள் சிபாரிசு பண்ணுவாங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ உங்களுக்கு ஏன் மதிமயங்கி போச்சு, மதிகெட்டு போகிறதுக்கு எல்லாம் சிகருங்கிற வார்த்தையை பயன்படுது. சிகர்னா என்னது, மதிகெட்டு போகிறது. மதிகெட்டு போகிறேன்னா என்ன அர்த்தம்னு கேட்டால் நிஜம் கிடையாது, மதிமயங்கிறது, பொய்யா வழங்குறது, சரியான விஷயத்தை ஒப்புக்கொண்டு அதுக்கு மாற்றமாக வழங்குறது. அதுக்கெல்லாம் பயன்படுத்துகிற வார்த்தை என்ன, துசுகரும். துசுகருன்னு சொன்னால் பொய்யை நம்புறது. நிஜம் என்ன, வானம் பூமிக்கிற அதிகாரம் யாருக்கு, அல்லாவுக்குன்னு சொல்லிவிட்டாங்கல்ல, அது நிஜம்னு அதில் உறுதியாக நிற்கணும்ல. அந்த நிஜத்தில் உறுதியாக இல்லாமல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அல்லாஹ் அல்லாதவர்களை அழைக்கிறார்கள், வணங்குகிறார்கள், சிபாரிசு பண்ணுவாங்க என்று சொல்கிறார்கள். அது என்ன ஆகுது, அப்போ சிகரா, இவனை சிகர் செஞ்சாச்சு இவனுக்கு. அண்ணா துசுகரும், நீங்கள் எப்படி மதிமயக்கப்படுகிறீர்கள் அப்படின்னு கேட்குறான். இப்போ மதிமயக்குதல்னா என்ன அர்த்தம், பொய்யா நம்புறது. நிஜமான விஷயம் அல்லாஹ்வுக்கு தான் எல்லாம்னு சொன்னது, முதல் சொன்னது நிஜம். இவங்க நடந்து கொள்ளக்கூடிய விஷயம் வந்து பொய்யான விஷயம், பொய்யான விஷயத்தை நம்புகிறாங்க. எப்படி நீங்கள் பொய்யை நம்புறீங்கன்னு அர்த்தத்துக்கு அல்லாத பயன்படுத்துகிறான். இதையும் நீங்கள் பார்க்கலாம் இது மாதிரி. அதே மாதிரி வந்து இதெல்லாம் வந்து ஒட்டுமொத்தமாக என்ன விளங்கிட்டோம் என்று சொன்னால், அந்த சிகருன்னா ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறதும் தப்பு, சிகருன்னா என்ன வேண்டாலும் செய்யலாம்னு சொல்கிறதும் தப்பு. சிகரு என்ற அந்த கலையின் மூலமாக, அதாவது ஒரு பிரம்மாண்டமான ஒரு பாம்பு போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தி பயத்தை உண்டாக்க முடியும். இல்லாத ஒன்றை இருப்பதாக ஒரு சபையில் வைத்து கூட செய்ய முடியும். அதே மாதிரி வந்து மக்களுடைய கண்களை எல்லாம் வந்து வசப்படுத்தி அதை மயக்க முடியும். அப்படியான ஒரு காரியத்தை செய்ய முடியும். பார்ப்பவர்களுக்கு அப்படி தெரியுமே தவிர நிஜமாக மாறாது. அப்படியான ஒரு கலை அதில் இருக்கிறது.
அதை வந்து குர்ஆன் சொல்லி விடுகிறது. அதே நேரத்தில் வந்து எது கிடையாது, சிகரின் மூலமாக நிஜத்தில் என்னத்தையாவது செய்ய இயலுமா? இப்போ என்னை வந்து கிறுக்கனாக்குறதுன்னா ஆக்கிட்டான்னு வைங்க சிகரை கொண்டு, அப்போ நிஜமாக தானே செஞ்சுட்டான் அவன். அப்படி தான் நீங்கள் நம்புறீங்க. சிகரை நம்புகிற கூட்டம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், ரசூலுல்லாவுக்கே சிகரு செஞ்சு வந்து மனக்குழப்பத்துக்கு ஆளாக்கிட்டாங்கன்னு தானே சொல்கிறாங்க. இந்த சிகரு இருக்குதுன்னு சொல்லக்கூடியவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், ரசூலுல்லாவுக்கு சிகரு செஞ்சதாக சில ஹதீஸுகள் வருகிறது. அந்த ஹதீஸை வைத்து கொண்டு தான் என்ன செய்கிறாங்க, இந்த ஆயத்தை வளைக்க பார்க்குறாங்க. அந்த ஹதீஸும் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக நிற்குது. எந்த ஹதீஸு, ரசூலுல்லாவுக்கு வந்து சிகரு செஞ்சுட்டாங்க, செஞ்சவனும் என்ன செஞ்சாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சதை செய்யலைன்றாங்க, செய்யாத செஞ்சேன்னு சொன்னாங்க, மனைவிடத்தில் வந்து தாம்பத்தியம் நடத்தாமல் நடத்திட்டேன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி 6 மாதம் அந்த மாதிரி இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான அந்த ஹதீஸ் நான் பின்னாடி எடுத்து காட்டுறேன். அந்த மாதிரியான ஹதீஸுகளை வைத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த சூனியக்காரன் நினச்சான்னு சொன்னால், ஆன்மீக பலம் உள்ள அல்லாஹ்வுடைய ரசூலையை சாதாரண மக்களை விட்டு தள்ளுங்க, ஆன்மீக பலம் அல்லாஹ்வுடைய நேரடி கண்ட்ரோலு வஹி வரக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே இந்த சிஹ்ர் என்கிற மந்திரத்தின் மூலமாக அவர்களை மனநோயாளியாக, இது மனநோயாளி தான் அர்த்தம். செஞ்சதை செய்யலைன்னு சொன்னாலோ செய்யாத செஞ்சேன்னு சொன்னாலோ ஒரு நாளைக்கு சொன்னால் மறதின்னு எடுத்துக்கலாம். 6 மாதம் சொல்லிக்கிட்டு இருந்தா எப்போ பார்த்தாலும் செஞ்சுட்டு சாப்பாடுக்கு மறுபடியும் சாப்பாடு தான் கேட்டால் என்ன அர்த்தம்? இப்போ சாப்பாடு ஒன்றா வச்சா சாப்பிட்டு முடிச்சாச்சு, இன்னும் சாப்பாடு வைக்கலையான்னு கேட்டால், ஒரு நாளைக்கு கேட்டால் இது மறதின்னு வச்சுக்கலாம், டெய்லி கேட்டால் தொடர்ச்சியாக கேட்டால் என்ன நடந்திருக்கங்க. இவங்க இந்த ஹதீஸ் பிரகாரம், அந்த சூனியங்கிற ஹதீஸ் பிரகாரம் என்ன வருதுன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஒரு மனநோய்க்கு உள்ளானார்கள். அதையும் தெரிஞ்சுட்டு திருப்ப வருவோம். அது சம்மந்தமான விஷயத்தை நீங்கள் பாருங்கள், என்னென்ன வாசகம் வருதுன்னு பாருங்கள். இது புகாரில் வர்ற பெரிய ஹதீஸு. நான் வந்து தேவையானதை மட்டும் உங்களுக்கு காட்டுறேன், சரியா? தேவையானன்னு வேறு ஒன்று மீதி உள்ளதை வந்து மறைக்கிறதுக்காக இல்லை, அதில் நமக்கு எதிரான டாப்பிக்கோ ஆதரவான டாப்பிக்கோ இல்லை, நமக்கு எது தேவையோ அதை மட்டும் காட்டுறோம், சரியா? இதில் என்ன வருதுன்னு கேட்டால், சுஹிர ஆயிஷா அறிவிக்கிறாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஹிர, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிஹர் செய்யப்பட்டது. இந்த வாசகத்தை கவனிங்க. என்னட்ட இதையும் கொண்டாந்து காட்டுவாங்க. இந்த ஹதீஸ் சம்பந்தமாகவும் கிளியரான பிறகு தான் நம்ம எங்கே வரணும், இந்த 102 வசனத்துக்கு வரணும். இந்த ஹதீஸ் வந்து புகாரில் 5765. இதுக்கு பிறகு பெரிய சம்பவங்களாக வருது. நமக்கு தேவை என்னென்று கேட்டால், அந்த சிஹரை பற்றி ஆயிஷா நாயகி சொல்லக்கூடிய வாசகம் என்ன என்று கேட்டால், ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஹிர, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூனியம் செய்யப்பட்டவர்களாக இருந்தார்கள். சூனியம் செய்யப்பட்டார்கள்னு சொல்லலை, காணன்னு போடுறாங்க. சூனியம் செய்யப்பட்ட இருந்த கண்டினியூவாக இருக்கிறதுக்கு தான் அந்த காண போடுவாங்க. காண செய்து ஆலிம்ல செய்து ஆலிமா இருந்துக்கிட்டே இருக்கிறான். அந்த கண்டினியூவாக ஒரு தொடர்ச்சியாக ஒரு காரியம் நடக்கும்போது தான் என்ன போடுவாங்க, காணன்னு போடுவாங்க. இல்லாட்டி சுஹிர ரசூல்லான்னு போயிடுவாங்க. சுஹிர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் சிஹர் செய்யப்பட்டார்கள்னா ஒன்ஸ் ஒரு தடவைன்னு அர்த்தம் வந்துடும். ஆனால் இதில் எப்படி வார்த்தையை போடுறாங்க, கான ரசூலுல்லாஹி, காண போட்டு அப்புறம் சுஹிரங்கிறாங்க. அப்போ கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஹிர, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிஹர் செய்யப்பட்டாங்க. சரி, என்ன நடந்துச்சு அதனால்? ஹத்தா கான யரா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான யரா, அவர்கள் கருத ஆரம்பித்தார்கள், கருதக்கூடியவர்களாக ஆகிவிட்டார்கள். அன்னஹு ஏத்தின் நிசா, தங்கள் மனைவிமார்கள்ட்ட வந்து ஏத்தின்னா வருவதுன்னு அர்த்தம், அதுக்கு அர்த்தம் தாம்பத்தியம்தான். ஏத்தின் நிசா, மனைவிமார்கள்ட்ட இல்லறத்தில் ஈடுபடுவதாக கருதுவார்கள். வலா ஏத்திகின்ன, அவங்கள்ட்ட இல்லறத்தில் வந்திருக்க மாட்டார்கள். அதாவது மனைவிமார்கள்ட்ட அவங்களுக்கு எப்படி உட்காந்துட்டு இருப்பாங்களா, மனைவிட்ட வந்து இல்லறம் நடத்துகிற மாதிரி ஃபீலிங் வருமா. ஆனால் வராமையே ஃபீலிங் வந்துட்டு நம்ம இல்லறம் நடத்தின போய் குளிச்சிருவாங்க, குளிக்கணும்லப்ப இப்படி நினப்பு வந்தால் தொழுவணுமே. நம்ம வந்து இல்லறத்தில் ஈடுபட்டுட்டோம் என்கிற ஒரு நினைப்பு வந்தால் இதோடு அப்படி முட்டையாக கடந்துட்டு போக முடியாது. இல்லறத்தில் ஈடுபட்டோம் என்று நினைத்து விட்டார்கள் என்று சொன்னால், இல்லறத்தில் ஈடுபட்டால் என்ன செய்யணும், குளிக்கணுமா இல்லையா? அப்போ ரசூலுல்லாஹ் அதை திரும்பி போய் குளிப்பாங்க. அதில் அங்கே சொல்லப்படலை. குளிக்காமல் தொழுதாங்க நீங்கள் சொல்லுவீங்களே, இல்லாட்டி குளிக்க தானே செய்யணும். அப்போ இல்லறத்தில் இது என்ன வருதுன்னு கேட்டால், மனைவிமார்களில் தாம்பத்தியம் நடத்தாமலேயே நடத்தியதாக அவர்கள் கருதுவார்கள். அப்போ இருக்கும்போது மனைவி வீட்டை தாம்பத்தியம் நடத்துகிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். மனைவி வீட்டை போயிட்டு வந்துட்டோம், உடனே குளிக்கணும், அதெல்லாம் செஞ்சுருப்பாங்கன்னு வருது. இப்படி ஒருவர் செய்வாரையானால் இந்த சிஹர்னால் இது ஏற்பட்டுச்சுன்னு அந்த இது வந்து கட்டுக்கதை நம்ம சொல்லுகிறோம். அது குர்ஆனுக்கு முரண்படும் ஹதீஸ்களுங்கிற அந்த தலைப்பில் ஹதீஸ் கலையிலையும் விளக்குவோம். இப்போவும் ஒரு அளவுக்கு உங்களுக்கு சொல்லிடுவோம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, சிஹர்னால்
ஒன்றும் செய்ய முடியாது, அது சும்மா கற்பனை சூழ்ச்சி தந்திரம் தான் செய்ய முடியும். இது தந்திரமா நிஜமா? சிகரை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடியது தந்திரம், சூழ்ச்சி, கண்கட்டு வித்தை. இது என்னது? நிஜமாக அவங்க மனநோயாளி ஆகிட்டாங்க. மனநோயின்ற வார்த்தை இருக்கான்னு கேட்பாங்க. இதை கேட்டோம்னா மனநோயாளிங்கிற சொல் இங்கே இருக்குதா? அப்போ இந்த ஒரு பெரிய வாதமாக வைப்பாங்க இந்த சிகரை ஆதரிக்கக்கூடிய கூட்டம். எங்கள் ரசூல்லா மனநோயாளிங்கிற அளவுக்கு சொல்கிறீங்க இல்லைங்க, இப்படி செய்ய முடியுமாங்க? ஒரு யூதன் வந்து மந்திரத்தில் அப்படி செஞ்சான்னா அப்போ ரிசாலத்துக்கு என்னங்க மரியாதை இருக்குது அப்படின்னு கேட்டோம்னு சொன்னால் மனநோயின்னு எங்கே இருக்குதுன்னு கேட்பாங்க. அப்போ புரிஞ்சுக்கிற சொல்வதாக இருந்தால், ஒருத்தன் வந்து என்ன செஞ்சான், என் வீட்டிலேருந்து இந்த ஒரு பேனாவை எடுத்து திருடிக்கிட்டு போயிட்டான்னு சொன்னால் திருடிட்டான்னு அர்த்தம். அப்படி சொல்லாமல் இந்த இப்ராஹிம் என்பவன் வந்து இங்கே இருந்த வைத்திருந்த பேனாவை எடுத்து கொண்டு போய் விட்டான் அப்படிங்கிறான். இதுக்கு என்ன அர்த்தம்? திருட்டு தான் அர்த்தம். திருடுன்னு சொன்னீங்க, வார்த்தை இருக்கான்னு கேட்குறதா? ரெண்டும் ஒன்று தானே. இன்னொருத்த இடத்துல ஜன்னலுக்குள்ளே கையை விட்டு அந்த பொருளை எடுத்து கொண்டு போய் விட்டான் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்டா அப்படி திருடின எடுத்துக்கிட்டு தானே போனான், திருடினான் எங்கே இருக்குன்னு கேட்க முடியுமா? அந்த மனநோய்ங்கிற வார்த்தை தான் வரணுமா? திருடிட்டான் என்பதை எப்படி சொல்லலாம்? திருடி விட்டான் என்றும் சொல்லலாம். அடுத்தவன் பொருளை எடுத்துக்கிட்டு போனான்னு சொல்லலாம். எடுத்துக்கிட்டு போனானுங்கிற வார்த்தை சொன்னதுனால திருடலைன்ற அர்த்தம் வந்து அந்த சொல்ல வச்சு இப்படி வர முடியுமா? என்ன நடக்குது? பிறருடைய பொருளை எடுக்கிறான், அதுக்கு பிறகு திருட்டுக்கு டெஃபினேஷன் என்ன? இன்னொருத்தன் பொருளை தெரியாமல் கள்ளத்தனமாக எடுத்துக்கிட்டு தனதாக்கி கொடுக்குறான், அதுக்கு பிறகு தான் திருட்டு. அந்த செயலை செஞ்சதை திருட்டுங்கிற வார்த்தையை கொண்டு சொல்லலாம். எனக்கு தெரியாமல் என் பொருளை ஜன்னலை உடைத்து எடுத்துக்கொண்டு போய் விட்டான்னு சொல்லலாம். அதுக்கு என்ன அர்த்தம்? திருடி விட்டு போயிட்டான்னு அர்த்தம். திருடுங்கிற வார்த்தை இருக்குதா? அது செக்ஷன் போட முடியாது, கேஸ் போட முடியாதுன்னு போலீஸில் சொல்லுவானா? அந்த மாதிரி இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த ஹதீஸில் வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு மனநோயாளின்னு தான் வருது, அந்த சொல்லு வரல, மனநோய்ங்கிற சொல்லு வரல. இந்த செயலுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்கள்? அது சின்ன சின்ன விஷயத்தை கூட இந்த பேனா வச்சு விட்டு வைக்கலைங்கிற மாதிரி நினைக்கலாம். தாம்பத்தியத்தில் ஈடுபடுதலுங்கிறது அப்படி உள்ள விஷயமா? சும்மா தின்னு மறந்து அப்படி வர முடியுமா? அப்போ இல்லறத்தில் ஈடுபட்டாங்க என்று இல்லறத்துக்கு ஈடுபட்டதாகன்னா அப்படி தனிமையாக இருக்கிற மாதிரி பல காட்சிகள்லாம் வந்து அவங்கள தாம்பத்தில் ஈடுபட்ட மாதிரி அந்த தோற்றத்தில் வந்து என்ன செய்யும், அவங்க வந்து வராமலே அப்படி அதுவும் ஒரு தடவை இல்லையாம். ஹத்தா காணையரா, எறான்னு மட்டும் வரல, காணையரான்னா கருதக்கூடியவர்களாக ஆகிவிட்டார்கள், இருந்தார்கள். அப்போ காண போட்டோம்னா அது கொஞ்சம் நீடித்ததுன்னு அர்த்தம், இதே வேலையாக இருந்தாங்கன்னு அர்த்தம். அப்போ மனைவிமார்கள்ட்ட வந்து இல்லறம் நடத்தியதாக அவர்கள் கருதும் அளவுக்கு சூனியம் செய்யப்பட்டார்கள் என்று இந்த ஹதீஸ் சொல்லுகிறது. இந்த ஹதீஸை கொண்டு வந்து இதை நிஜம்னு நினைக்கிறது தான் இந்த வசனத்தை தப்பாக வழங்குற காரணம். இந்த சம்பவத்தை நிஜம் என்று நினைக்கிறார்கள். இது நிஜம் என்று நினைத்தீங்க என்று சொன்னால், ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் செய்யப்படுறது நிஜம்னு நினைத்தால் அந்த அல்லாஹ் சூனியத்துக்கு ஒரு இலக்கணம் சொல்கிறானே, அதன்படி நடந்ததா நிஜமாக நடந்ததுங்கிறீங்களா? அல்லாஹ் என்ன சொல்லி காட்டினா, கண்கட்டி வித்த பொய், கற்பனை, சூழ்ச்சி, தந்திரங்கிறான். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? தந்திரம் நிஜமாக மெண்டல் ஆகிட்டாங்கிறீங்க. மெண்டலுங்கிற வார்த்தையை நீங்கள் சொல்லலை, அதுக்கு அதான் அர்த்தம். எந்த ஒரு மனதத்துவ நிபுணர்கிட்ட போய் இந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் என்ன செய்வாங்க? இப்படி ஒரு ஆள் இருக்காருங்கன்னு கேட்டால் என்ன செய்வாங்க? அவர் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கூட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் வந்து அந்த வார்த்தையை பக்குவமாக தவிர்த்துட்ட காரணத்தினால நீங்கள் வந்து நாங்கள் மனநோயாளி ஆக்கலைன்னு பார்க்குறீங்க. அப்படின்றத நம்ம அதுக்கு பதிலாக சொல்கிறோம். இன்னும் இது பற்றி ஒவ்வொரு அதிசயாக பார்ப்போம், என்னென்னலாம் இருக்குங்கிறது இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்த்துட்டு இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்வோம், 102 வசனத்துக்கு வருவோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.